நமஸ்காரம். இந்த மேடையில் நான் பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் இதை தொடங்குறேன். நான் பேச வேண்டியதெல்லாம் மண்ணியே பேசிட்டா. நான் என்ன பேசுறதுன்னு இப்போ தெரியல. அதனால் ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நாங்கள் எதுக்காக பண்ணோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2014ஆம் ஆண்டில் செப்டம்பர் 24ஆம் தேதி பல ஆர்வலர்களின் கூட்டு முயற்சியில் உருவான அமைப்புதான் கோபால்ஸ். இந்த அமைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? நம் பாரம்பரிய நாட்டு மாடுகளை காப்பதும் அதை நம்பி வாழும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் தான். இந்த அரிய முயற்சியின் மூலம் இந்த சமூகத்தின் நிலையான வளர்ச்சிக்கு இந்த அமைப்பு துணை புரிகிறது. திருநெல்வேலியைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் ராம் தியாகராஜனின் முயற்சியால் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் நடைபெற்ற விஸ்வமங்கள் கௌ கிராம் யாத்ரா நிகழ்வில் தன்னார்வலராக பணியாற்றிய அவர் கிராமப்புற இந்தியாவின் கலாச்சார, சமூக மற்றும் பொருளாதார வாழ்வாதாரத்தில் பசுக்களின் ஒருங்கிணைந்த பங்களிப்பை அறிந்து கொண்டார். பசுவதையை தடுக்கும் நோக்கத்தில் நடந்த கையெழுத்து இயக்கத்தின் போது இவருக்குள் உதித்த கேள்விகளே ராம் தியாகராஜனின் இப்பயணத்தின் துவக்கமாக அமைந்தது. இந்த கேள்விகள் அவருக்குள் ஒரு ஆழமான தேடலை தூண்டின. ராமின் ஆரம்பகால முயற்சிகள் நாட்டுப் பசுக்களிலிருந்து A2 பால் விநியோகத்தை உள்ளடக்கியதாக இருந்தது. மக்கள் இந்த முயற்சிகளை உண்மையிலேயே பாராட்ட வேண்டுமெனில் மாடுகளின் மதிப்பை நேரடியாக அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். மாடுகள் தொடர்பான புரிதலை விரிவுபடுத்த ராம் நேரடியாக கோசாலைகளை நோக்கி தனது பயணத்தை துவக்கினார். இதன் மூலம் மக்கள் மாடுகளின் பயன்கள் மற்றும் அவற்றின் பங்கு பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. இதன் பின்பு நண்பர்கள் கேசவ் மோதி மற்றும் முகேஷ் குப்தா ஆகியோருடன் இணைந்து கோபால்ஸ் என்ற தன்னார்வ அமைப்பை நிறுவினார். கோபால்ஸ் அமைப்பின் பலம் அதன் ஆர்வலர்களே ஆவர். இவர்கள் அனைவரும் முழு மனதையும் அர்ப்பணித்து ஒரு பசுமை சமுதாயத்தை உருவாக்குவதையே கனவாக கொண்டு செயல்படுகின்றனர். கோபால்ஸ் அமைப்பினர் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பது, மாடுகளை அன்போடு பராமரிப்பது, நடவு செய்வது உள்ளிட்ட தன்னார்வ பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் இவர்கள் இதற்கு தேவையான உதவிகளை விவசாயிகளுக்கு வழங்குவதோடு நம் பூமியை, நிலத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். Gopals is doing very good volunteering work wherein they take care of the infrastructure needed for the basicals like waters, water tanks, and financial support for the cow rearing community. All this has been wonderfully taken care of by the Gopals. நாட்டு மாடுகளுக்கு தேவையான தண்ணீர் தொட்டிகள் அமைத்து தருவது மற்றும் பசு வளர்ப்பிற்கான நிதி உதவி போன்றவைகளை இவர்கள் மேற்கொள்கின்றனர். இதைத் தவிர கோபால்ஸ் அமைப்பு பல ஆண்டுகளாக பசு தொழுவத்தை பராமரித்தல், இயற்கை உர உற்பத்தி மையம் அமைத்தல், விருக்ஷம் திட்டம், கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஷிப் திட்டங்கள் மற்றும் பல கூட்டு நிலைத்தன்மை திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. ஆக கோபால்ஸ் அமைப்பு அன்போடும் அரவணைப்போடும் செய்யும் இந்த சிறு சிறு செயல்கள் நம் விவசாயிகளுக்கும் இனி வரும் சந்ததியினருக்கும் நல்லதோர் எதிர்காலம் அமைவதை உறுதி செய்கின்றன. மேலும் இளைய தலைமுறையினரால் மட்டும்தான் நம் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை கோபால்ஸ் அமைப்பினர் நன்கு உணர்ந்துள்ளனர். இதற்கு வழிவகுக்கும் வகையில் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்த புதிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளனர். We have been targeting a lot of schools and colleges, the younger minds, fresh minds who can bring about change in the society. கோபால்ஸ் அமைப்பை பலர் தங்களின் குடும்பமாகவே பாவிக்கின்றனர். சிறு கிராமப்புறங்களில் தொடங்கிய எங்கள் பயணம் இன்று அதை தாண்டி பல பரந்து விரிந்த கனவுகளுடன் முன்னேறி வருகிறது. கிராமப்புற சமூக மக்களையும் வணிக ரீதியில் முன்னேற்றும் நடவடிக்கைகளுக்கு கோபால்ஸ் அமைப்பு முக்கியத்துவம் வழங்குகிறது. இதன் ஒரு முயற்சியாக கார்ப்பரேட் அவுட்ரீச் திட்டத்தின் மூலம் வணிக உலகின் நிலையான வளர்ச்சிக்கு தேவையான நடைமுறைகளை முன்னிறுத்த உள்ளோம். Employees can go to trekking spots, and in the process we try to spread awareness of native Indian cows.
So it would be a great idea to partner with Team Gopals. கோபால்ஸ் அமைப்பின் தொலைநோக்கு சிந்தனை என்னவென்றால் இந்த திட்டங்களை குறைந்தது 100 கிராமங்களிலாவது அமல்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். மேலும் இத்திட்டங்கள் மக்களுக்காக, மக்களால், மக்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதில் கோபால்ஸ் அமைப்பு உறுதியாக உள்ளது. The next 10 years, we hope to reach the general masses, the general public, and then explain all the benefits of native cows. Coming January, Team Gopals plans to have a walkathon called Walk to Heal. So we are aiming thousands of participants in and around Bangalore to join this event and be part of awareness and applications of native cows. கோபால்ஸ் அமைப்பின் இந்த பயணத்தில் இப்போது நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர விரும்பும் தனி நபராக இருந்தாலும் சரி, அல்லது நிலையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு இயங்கும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, கோபால்ஸ் குடும்பத்துடன் சேர்ந்து சேவை செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறோம். So Gopal's mission is to spread awareness and application of native cows, which are nothing but essential for sustainable living for the society. ஒன்றாக இணைவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். கோபால்ஸ், நாட்டு பசுக்களின் நண்பர்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து நாங்கள் என்ன லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோங்கிறத பார்த்தீங்க. எதுக்காக பண்ணோங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் ஷோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 28ஆம் தேதி இதே மாதிரி நிகழ்ச்சி பெங்களூரில் நடந்தது. அதில் மன்னி ஸ்ரீமதி விஷாகா ஹரி எங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து நிகழ்ச்சியை நடத்தி தந்தாங்க. அப்போ வந்து இதே மாதிரி சென்னையிலையும் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதே சென்னை 15 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போய் கையெழுத்து இயக்கத்தெல்லாம் வாங்கினேன். அப்போ போடா வெண்ணெய்ன்னு என்ன சொன்னது. ஸோ இதே சென்னை இப்போ வாடா வெண்ணெயை பற்றி பேசலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த விஷாகா ஹரி மன்னிக்கு ரொம்ப என்னுடைய மனம் திறந்த பாராட்டுக்கள். மற்றும் எங்களுடைய டீம் அத்தனை கோபால்ஸ் உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு கட்டாயமாக கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா 2 குளங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து, அதாவது குருகுலத்தை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. இப்போ நான் 2 நாளாக இங்கே வந்து பார்க்குறேன். த குருகுலா சிஸ்டம் விச் வாஸ் destroyed by British has been restored by விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் மியூசிக். ஸோ எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா கோகுலத்தை உருவாக்குறதுங்கிறது தான். ஸோ அதையும் வந்து அவங்க கையாலேயே தொடங்கி வச்சுட்டாங்க. எந்த இடத்துல அழிச்சாங்களோ, இந்த இயர் 1760 ராபர்ட் கிளைவ் was the first one who started a slaughter house in India. அதுக்கு முன்னாடி ஸ்லாட்டர் ஹவுஸ்னு ஒன்றுமே கிடையாது. 54 குவிண்டால் அரிசி வந்து 1 ஏக்கர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாரம்பரிய விவசாயம் மூலமா. இப்போ மண்ணில் வந்து போட்டோம்னா வந்து நம்மளால வந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த மண்ணு ஃபுல்லாக வந்து டிஏபி, யூரியா எல்லாமே இருக்கு. ஸோ இது ஏன் அப்படி பண்ணினாங்க பிரிட்டிஷ் அல்லது அந்நிய ஆட்சிக்காரங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிற சயின்ஸ் நான் வந்து நம்ம பாரதிய சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு 5 நிமிடங்கள் நான் எடுத்துக்க போகிறேன். ஐ வில் மேக் இட் குவிக். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இஸ், நம்ம மொத்தமாக ஜம்பு தீவே பாரத வருஷன் நம்ம சொல்கிறோம். அதில் எத்தனை நேஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். 56 தேசங்கள் இருக்குது மொத்தமாக. இந்த 56 தேசங்கள் சும்மா டெமோகிராஃபி லேண்ட் பேஸ்ட் டிவிஷன் கிடையாது. இந்த 56 தேசமும் நம்மளுடைய கல்ச்சுரல், எக்கனாமிக், சோஷியல், ஃபிசிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டிவிஷன்ஸ். ஆக்சுவலி இப்போ இதே இடத்துல நீங்கள் வெளியில் போகும்போது 56 வகையான மண் இருக்குது. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 500 வகையான மண்ணிலேருந்து 56 வகையான மண்ணை நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரியும் மண்ணோடைய முக்கியத்துவம் என்னன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் என் மண் என் மக்கள்னு ஒரு யாத்திரை நடத்துறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், என் மண் என் மாடு என் மக்கள்ங்கிறோம். இதுதான் யாத்திரையோடைய தலைப்பாக இருக்கணும். அதுக்காக தான் இதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து 5 வகையாக நம்மளுடைய நாட்டை வந்து பிரித்தாங்க. சேர, சோழ, பாண்டிய, நடுநாடு, அதுக்கப்புறம் தொண்டை நாடு. எதுக்காக அப்படி பிரித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சீதோஷண நிலைக்காக பிரித்தாங்க. சும்மா இந்த வச்சுக்கோ டிஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் வந்து பிரிக்கலை. நம்மளுடைய சீதோஷண நிலையை வச்சு, பீப்புளுடைய கல்ச்சர் வச்சு பிரித்தாங்க. அப்படி அதனால தான் பாரதியார் பாடுறாரு, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் மேவிய வைகை
பொருணை நதி அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொன்னார்னா, இந்த சீதோஷ நிலையை வச்சு 5 வகையா நம்மளுடைய ஊர் இருக்கு. இது தொண்டை மண்டலம். இதுக்குன்னு ஒரு மாடு இருக்கு. இந்த மாடை சம்ரக்ஷணம் பண்றவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். அவர் தான் ராதாகிருஷ்ணன் சார்னு பேரு. கோவிந்தன் கோஷாலான்னு பக்கத்துல நடத்துறார். காஞ்சி மகா பெரியவருக்கு ஒரு பெரிய டிவோட்டி. 60 ஏக்கர் லேண்ட் இருந்தா சென்னை சிட்டியில நம்ம பிளாட் வாங்கி போடுவோம், இல்லது பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுவோம். அந்த 60 ஏக்கர் லேண்ட்ல தன்னுடைய வாழ்நாளையே கொடுத்து 400க்கும் மேற்பட்ட மாடுகள், இந்த ஊருடைய மாடுகளை சம்ரக்ஷணம் பண்றார். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சிக்கு சத்யநாராயணன் என்னுடைய ஆத்ம நண்பர் வந்திருக்காரு. அவரும் ஊரா இந்த மாடு நம்ம ஊர் அதையும் பிரச்சாரம் பண்றார். அப்புறம் ஊத்துக்கோட்டை நடராஜன் எங்க வெட்டுக்கு போனாலும் அவர் அந்த மாட்டை பிடிப்பார். எந்த மாட்டையும் விட மாட்டார். அவரும் மகா பெரியவருடைய பெரிய டிவோட்டி. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, எதனால அப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு மகா பெரியவர் சிங்கேரி ஆச்சாரியர்களாகட்டும் யாரா இருந்தாலும் எதுக்காக கோ சம்ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்கிறதுக்காக இந்த ஸ்லைடே நாங்க போடுறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 56 நேஷன்ஸ் இருக்கு. இந்த 56 நேஷனுக்கு ஒரு மேப் இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு புவியியல் மேப். ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோப்ஸ் மேக் த மேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நான் சொல்லல, எக்கனாமிஸ்ட் சொல்லுது. மைக்ரோப்ஸ் மேக் த மேன். 4 types of flora exist in any of the life or in the constellations or in the satellite. என்னன்னா ஸ்கின் ஃப்ளோரா, ஓரல் ஃப்ளோரா, ஐ திங்க் குழந்தைங்கள்லாம் நல்லா கேட்டுக்கலாம் அல்லது பெரியவங்களும் கேட்டுக்கலாம். ஸ்கின் ஃப்ளோராங்கிறது நம்ம சன்லைட். நம்ம என்ன பண்றோம், சண்டேனா வீட்டில் தூங்கணுங்கிறோம். வெள்ளைக்காரன் கூட ஞாயிறை சண்டேன்னு வச்சிருக்கான். ஏன்னா சூரியன் என்னைக்கு அதிகமாக பிரகாசமா இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம டே ஆரம்பிக்கணும். நம்ம சண்டேவா 10 மணிக்கு எந்திரிச்சா போதும், இல்லை சண்டே தான் நிறைய உடல் உழைச்சி வேலை பார்க்கணும். அதனால தான் எங்கள் ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாகவே சண்டேல தான் நாங்கள் வைப்போம், கோபால்ஸோடைய ஈவெண்ட்டை. ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன், ஸ்கின் ஃப்ளோரா. ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம் சன்லைட். ரெண்டாவது ஓரல் ஃப்ளோரா. நம்ம வயிற்றுக்குள்ள என்ன போகிறது அது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சா அதில் இருக்கிற ஃப்ளோரைட் கண்டென்ட் டெய்லி உள்ளே போய் நமக்கு வராத நோய்கள்லாம் வரும். அந்த பேஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம், பேஸ்ட் இஸ் வேஸ்ட் பட் இட் கிவ்ஸ் டேஸ்ட். பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பல்பொடி தேங்க, அல்லது ஒன்றுமே இல்லைன்னா விட்டுருங்க. தயவுசெய்து வேப்பங்குச்சி வச்சாவது தேங்க, பேஸ்ட்டை வச்சு தேய்க்காதீங்க. நான் எந்த விதமான ஆர்கனைசேஷனுக்கும் அகெயின்ஸ்டா இல்லை. பி லோக்கல் பி வோக்கல்னு கான்செப்ட்னா என்னங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. அடுத்து 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று பிளானட், இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி, இன்னொன்று பீப்புள். இந்த 3 பீக்கும் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா GOP, கோபால்ஸ். அதாவது கோபால்ஸ்னா நாங்கன்னு நான் சொல்ல, கோமாதா தாங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு புவியியல் மேப் அவங்க சொல்கிறாங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் இதை காட்டணுங்கிறதுக்காக. திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன் நான். எங்கள் ஊரில் 5 வகையான லேண்ட் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகையான லேண்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்கலாம். ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சிறப்புன்னா 24 வகையான மாடு ரகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஊர் இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த 24 வகையான மாடுகள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. 100க்கு கீழே பல மாடுகள் போயிட்டு இருக்கு. இந்த 5 வகை நிலத்திலையும் மேயக்கூடிய ஒரே மாடு தென்பாண்டி அப்படிங்கிறது எங்களுடைய இது. இந்த மாதிரி செங்கல்பட்டு ரகம், காங்கேயம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பெருமை மிகு ஒரு பிரீடு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஏறு தழுவுதல் அதை யார் தொடங்கினாங்கிறது உங்ககிட்ட இந்த க்ரௌட்டையே கேட்கலாம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது. இந்த ஜல்லிக்கட்டை முதல்ல யார் பண்ணா? எனிபடி கேன் டெல்? கிருஷ்ணர் தான் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு ஆசான். ஏன்னா ஆழ்வார்களுடைய இதுல நீங்க பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் 7 காளைகளை அடக்கினார் கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் தான் வாடிவாசல்ங்கிறதையே தொடங்கி வச்சார். ஏன் கிருஷ்ணருக்கு ஏன் அந்த வேலை அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, வீர விளையாட்டு. நம்ம 7 காளைகளை அடக்கிறது எதுக்குன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் காளமாட நம்ம பெஸ்ட் பிரீடு ஸ்டட் புல்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டே. இப்போ நமக்கு என்ன ஆகுது, ஸ்டட் புல்ஸ் இல்லாதனால குவாலிட்டி ஆஃப் மில்க் கம்மியாகுது, குவாலிட்டி ஆஃப் கவுடங் கம்மியாகுது. அப்போ நம்ம யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் அதோடைய பலன் அடையிறது இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது தனம், தானியம், பசும் பகுபுத்திர லாபங்கிறோம். இந்த தனம்ங்கிறது என்னன்னா இந்த கவு தான் வெல்த்து. ஸோ தனம், அது மூலமாக தானியம்,
பசுவும் இருக்கணும், அப்பந்தான் உங்களுக்கு வந்து புத்திரன் வரும். இப்போ வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2.1க்கு கீழே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிச்சோம்னா, ரியல் கவ்வை வந்து நம்ம இது பண்ணல. நம்ம வந்து ஃபேமிலி டாக்டருங்கிறது வந்து வச்சிருக்கோம். ஃபேமிலி ஃபார்மர், ஃபேமிலி கவ் அப்படிங்கிற கான்செப்டை மறுபடியும் கொண்டு வந்தாதான் நம்மளால வந்து கண்டிப்பா ஃபேமிலி டாக்டர் நம்ம வீட்டுக்கு வெளியில் போனோம். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நாய் வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஆத்துக்குள்ள எல்லாம் வந்து நாய் வீட்டுக்குள்ள வந்ததுனால நோயும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. முந்தி நாய் வெளியில இருந்தது, மாடு உள்ள இருந்தது, நோய் வெளியில இருந்தது. ஸோ டிவி உள்ள வந்தது, கலை நிகழ்ச்சிகள் வெளியில போயிடுச்சு. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கோயிலா நடக்கணும். அதனாலதான் கோயில் அப்படின்னு நீங்க வந்து அது கூட வச்சுக்கலாம். அதுல கூட கோ இருக்கு, கோத்திரம், கோ எல்லாமே, கோ கிருப்பா எல்லாத்துலயுமே கோ தான் இருக்கு. எல்லாமே நம்ம கோ சொல்லிட்டோம். இப்போ வந்து வான்னு நம்ம சொல்லணும். அதுக்காக தான் வந்து இந்த நிகழ்ச்சியே. இப்போ தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாரும் கேட்பாங்க. கிருஷ்ணர் வந்து மதுரால பிறந்தவர், மதுரையில பிறந்தவர் இல்லை அப்படின்னு. அதுக்கு நான் வந்து ஒரு விட வச்சிருக்கேன். முருகனை பாருங்க நீங்க. பழனி முருகன் டைரக்டா, முருகன் வந்து அப்பாட்ட கோவப்பட்டு டைரக்டா திருச்செங்கோடுல வந்து இறங்குறாரு. அங்க அவங்க அப்பா இருக்காருன்னு பாக்குறாரு. அவங்க அப்பா இருக்காருன்னு பார்த்தோன்னே முருகன் டக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டாரு, உடனே பழனிக்கு ஓடிட்டார். அந்த பழனியில என்ன பண்றாருன்னா காங்கேய மாடுகளை மேய்க்கிறார் முருகன். முருகனுக்கு வேலை இல்லையா காங்கேய மாடு மேய்க்கிறதுக்கு? தண்டம், அதுதான் ஆயுதம். அதாவது மாடு மேய்க்கிற அந்த கம்பு தான் அவருக்கு ஆயுதமா இருக்கு. அப்ப அந்த மாடு மேய்க்கிற கம்பை வச்சு காங்கேய மாடுகளை மேய்ச்சி நான் தாண்டா பெஸ்ட் கவ்ஹர்ட் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறாரு முருகன். அப்ப முருகனையும் ராமரையும் கிருஷ்ணரையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம அவங்க சொன்னதை எடுத்துக்கணுமா வேண்டாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கலைன்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மாடு மேய்க்க போடா அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் இஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கவ். அந்த கவ்ஹர்டு தான் வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ஆக்சுவலி. ஒன்று. ரெண்டாவது, முட்டாளுக்கு 3 வேளை மோர் சாதம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, நீ முட்டாள் பேசாமல் நீ மோர் சாதம் தான் சாப்பிடு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, முட்டாளாக இருந்தால் கூட நல்ல மாட்டு பால், தட் இஸ் கால்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ். இப்போ வெஸ்டர்ன் சயின்ஸில் சொல்கிறாங்க இதுதான் ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னா என்ன? மில்க், கர்ட், கீ, இந்த 3மே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆன்சர் டு கேன்சர். ஸோ இது எங்கேருந்து வருது? லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நடக்குது. எதனாலன்னா, நீங்கள் குடிக்கிற பாலே தப்பான பால். உடனே கோபால்னா பால் சப்ளை பண்ணுறவங்கன்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் கோபால்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கோ சம்ரக்ஷணம் பண்ணுறவங்க. கறக்காத மாட்டுப்பாலை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இல்லை மாடு வளர்க்குறவங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, திமிழ் உள்ள மாடை பற்றி நான் பேசுகிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், இங்கே எங்களுடைய லோகோலேயே பார்த்தீங்கன்னா திமிழ் இருக்கும். ஏன் திமிழ் இருக்கும்னா, நமக்கு எந்த மாடுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து நம்ம நாடு எதுன்னே நமக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுருங்கிக்கிட்டே வரோங்கிறதுனால. இப்போது ஒரு கேள்வி உங்ககிட்ட திரும்பவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒய் எவ்ரி ஃபெய்த் இஸ் ரிலேட்டட் டு அன் அனிமல்? இது வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒய் எவ்ரி ஃபெய்த், கிரைஸ்ட் ஆகட்டும், ப்ராபட் முகமது ஆகட்டும், பிற மதங்கள்லையும் அவங்க ஏன் வந்து ஒவ்வொரு அனிமலை வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க? வேற ஏதோ வச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்காக அதை வச்சிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர், ஐ நோ சம் ஆஃப் தம் வுட் நோ த ஆன்சர். ஏன்னா அங்க இருக்கிற கிளைமேட் அதுக்கு ஏற்றபடி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரைஸ்ட் வந்து ஷெப்பர்ட் அப்படிங்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள கிளைமேட். அப்போ இந்தியாவுக்கு யார் வந்து விஸ்வகுரு? கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் வந்து அதனால தான் மாடு மேய்க்கிறார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் வந்து சும்மா எனக்கு வந்து மாடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மேய்க்கல. இட்ஸ் அ சயின்ஸ் ஆக்சுவலி. அதனால வந்து நம்ம சயின்டிஃபிக்காக இந்த சஸ்டைனபிலிட்டியை பற்றி பேசணும். இப்போ ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கு, கவ் சேவ்ஸ் த பிளானட் அப்படின்னு ஒரு புஸ்தகம். ஒவ்வொருத்தரும் அதை படிக்கணும். ஒய் கவ் சேவ்ஸ் த பிளானட். அதே மாதிரி தமிழில் வந்து ரொம்ப அழகாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. கால் நடை, காலால் நடந்தது தான் கால் நடைங்கிறத வந்து சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சயின்ஸை வந்து நம்ம படிக்கணும். ரிலிஜியன் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த தர்மம் வந்து இது அழியக்கூடாதுங்கிறதுனால. நீ வந்து பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்குது மாட்டுக்கு, ஒரு இதில் பாவம், ஒரு இதில் புண்ணியம், மேலே திமிழ் இருக்குது. அந்த திமிழை சுற்றி வந்தால் $90 கொடுத்து வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வந்து சுற்றி வர இது பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்?
பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் மாதிரி நம்ம வந்து அப்படியே விட்டுறோம். நம்ம அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த ஆக்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதனால வி ரெக்வஸ்ட் எவ்ரிபடி தட் யூ ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. மாடு வளர்க்க முடிஞ்சால் மாடு வளங்க, இல்லைன்னா கோ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குங்க. 56 வகையான ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும் பசுமாட்டிலேருந்து. சிட்டியில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம கோ சம்ரக்ஷணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வி டோன்ட் நீட் மணி, பட் வி நீட் மெனி. ஃபஸ்ட்டு மெனி வாலண்டியர்ஸ் ஃபார் திஸ் காஸ். கடைசியாக வந்து ஒரே ஒரு இதை முடிச்சுட்டு சொல்லி நான் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாரதியார் வந்து இந்த டைட்டில் மன்னி வந்து என்ன கொடுத்துருக்கான்னா குலதெய்வத்தை பற்றி கொடுத்துருக்கா. அதனால பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சின்ன அண்ணன் தம்பிக்குள்ள சம்பாஷணை பாடல் சொல்லியிருக்கார். காட்டு வழி தண்ணிலே அண்ணன் கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வல்லமை தாரும் ஐயா. நிறுத்து வண்டி என்றே கல்வர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா. இதுல வந்து என்னன்னா நம்ம காட்டு வழியில போகும்போது நம்மளை திருடன் வந்துருவான். அந்த திருடனை வந்து இது பண்றதுக்காக நீங்க வந்து உங்களோட குலதெய்வத்தை சொல்லுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் சொல்ல. நம்ம எல்லாருமே வாழ்க்கைங்கிற சம்சாரத்தில் இருக்கோம். அந்த சம்சாரத்தில் நம்ம எல்லாம் வந்து ஜீவாத்மாவா இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா பரமாத்மாவை நினைச்சு நம்ம தியானம் பண்ணணும். அந்த பரமாத்மாவா கோமாதாவை தியானம் பண்ணி, கோமாதா எங்கள் குலமாதான்னு ஒரு படமே வந்திருக்கு. அந்த கோமாதாவை நம்ம தினசரி வழிபட்டு நம்ம வந்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்,